அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். அதுக்கு அடுத்தபடியா நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாட்டுல சுதேசி இயக்கம். அப்போ இப்ப இந்திய லெவல்ல பார்த்துட்டு வரணும். அதே போல தமிழ்நாட்டிலேயே என்ன பண்ணாங்க அப்படின்றத கொஞ்சம் டெப்தா இங்கேயே பார்த்துக்கலாம். அப்ப தமிழ்நாட்டுல சுதேசி இயக்கம் யார் தலைமையில நடைபெறுது அப்படின்னா வஉசி தலைமையில நடைபெறுதுங்க. அப்ப தமிழ்நாட்டுல யார் யாரெல்லாம் இதுல கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பாருங்க. சுப்பிரமணிய சிவா கலந்துக்கிறாரு, சுப்பிரமணிய பாரதியார் இருக்காரு, பத்மநாத ஐயங்கர், சர்க்கரை செட்டியார், சுரேந்திரநாத் ஆரியா, சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு சுதேசி இயக்கத்துல கலந்துக்கிறாங்க. இருந்தாலும் இந்த நிறைய நபர்கள்ல தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வஉ சிதம்பரனார். இந்த சுதேசி இயக்கத்துடைய இரட்டையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. யார அப்படின்னு பாத்தீங்கன்னா வஉசியும் சுப்பிரமணிய சிவாவையும் இரட்டையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சுதேசி இயக்கம் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டுல பெரும்பாலும் சுதேசி இயக்கத்துக்கு ஆதரவு தரப்பட்ட இடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டே இடம் சொல்லுது. ஒன்னு திருநெல்வேலி, இன்னொன்னு தூத்துக்குடி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடங்கள். அது மட்டும் இல்லாம சென்னையில எங்க சார் அதிகமா ஆதரவு தந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை மெரினா கடற்கரை, மூர் மார்க்கெட் வளாகம். ஸோ இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய சுதேசி கூட்டங்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க. சரிங்களா? அப்ப இங்கெல்லாம் சுதேசி கூட்டங்கள் நடைபெறும். மக்களும் வந்து பாத்தீங்கன்னா அலை திரண்டு வந்து அவங்க சொல்ற விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அதன் அடிப்படையில வஉசி என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கலாம். சுதேசி இயக்கத்துக்காக வஉசி சுதேசி இயக்கத்துக்காக என்ன பண்றாருன்னா எஸ்எஸ்என்சியை தொடங்குறாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்த எஸ்எஸ்என்சி அப்படின்றது என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த எஸ்எஸ்என்சி உடைய செயல்பாடுகளை நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். அப்ப எஸ்எஸ்என்சினா தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி. அப்ப எதுக்காக இவர் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை தொடங்கணும், அதனுடைய காரணம் என்ன சார் அதை சொல்லுங்க அப்படின்னா ஆங்கிலேயருடைய கடற்பயண முற்றுரிமைக்காக. அப்ப ஆங்கிலேயர் மட்டும்தான் கப்பல் விடுவாங்களா, நாங்களும் கப்பல் விடுவோம் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கம்பெனியை தொடங்குறாரு. அப்ப என்ன ஆச்சு, ஏன் இவர் இந்த நேரடி விஷயத்துல ஏன் இறங்கணும், வஉசி ஏன் கப்பல் வாங்கி விடணும், அப்ப ஆங்கிலேயரால எங்கேயோ பாதிக்கப்பட்டிருக்கிறாரு வஉசி. அப்படி என்னன்றத பார்க்கலாம் ஒரு சின்ன கதையா. அப்ப ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்கன்னா கப்பல் பயணத்தை விடுறாங்க. இந்த கப்பல் போக்குவரத்துல என்ன நடக்குது அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு ஒரு விதமான கட்டண தொகையும் இந்தியர்களுக்கு ஒரு விதமான கட்டண தொகையும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்ப பாருங்களேன், ஆங்கிலேயருக்கு 5 ரூபா டிக்கெட் அப்படின்னா உதாரணத்துக்கு தான் சொல்றேன், இந்தியர்களுக்கு 10 ரூபா டிக்கெட்டுங்க. அது மட்டும் இல்லாம ஆங்கிலேய பொருட்களை ஏத்துறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது, அவங்களுக்கு எந்த ஒரு லிமிடேஷனும் கிடையாது, எவ்வளவு பொருள்னாலும் ஏத்திக்கலாம். ஆனா இந்தியர்களுடைய பொருள் ஏத்துனாங்கன்னா குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் பொருளை ஏத்தணும். உதாரணத்துக்கு 50 கிலோ பொருளை தான் எடுத்துட்டு போனோம்னா 50 கிலோ தான் எடுத்துட்டு போகணும், அதுக்கு மேல எடுத்துட்டு போக கூடாது. அப்ப இந்த ஆங்கிலேயருடைய கடற்பயண முற்றுரிமைக்காகத்தான் வஉசி சவால் வர்றாரு, உங்களுக்கு எதிராக நான் 2 கப்பலை வாங்கி விடுவேண்டா அப்படின்னு சொல்லி. அப்ப கப்பலை வாங்கி விடணும்னா முதல்ல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கம்பெனியை தொடங்கணும். அப்ப அந்த கம்பெனிக்கு பேர் தான் எஸ்எஸ்என்சி. அப்ப இந்த எஸ்எஸ்என்சின்றது ஒரு கூட்டு பங்கு நிறுவனம்னு சொல்றாங்க, ஷேர் ஹோல்டர் கம்பெனி. அப்ப ஷேர் ஹோல்டர் கம்பெனினா அதிகமா என்ன நாடுகள் ஷேர் போட்டுச்சுன்னு சொல்லணும், இந்தியா, இலங்கை, ஆசிய நாடுகள் இதெல்லாம் என்ன பண்ணுச்சுங்க ஷேர் போட்டுச்சு. ஆனா இருந்தாலும் இந்த ஷேர் அதிகமா போட்டிருந்தாலும் அதிகமான பங்குகள் யார் கொடுத்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டித்துரை தேவர். அது மட்டும் இல்லாம ஆஜி பகீர் முகமது இவங்கெல்லாம் அதிகமான பங்குகளை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப வஉசி முதல்ல 1906 அக்டோபர் 16 அன்னைக்கு எஸ்எஸ்என்சியை தூத்துக்குடியில தொடங்குறாரு. நல்லா பாருங்க, 1905 அக்டோபர் 16 வங்க பிரிவு. அப்ப வஉசியுடைய முதல் அரசியல் நிகழ்வு அல்லது வஉசி கலந்துகிட்ட முதல் அரசியல் போராட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வங்க பிரிவினை. அதே வங்கம் பிரிக்கப்பட்ட சரியாக ஓராண்டு காலம் கழிச்சு வஉசி எதை தொடங்குறாருன்னா எஸ்எஸ்என்சியை தொடங்குறாரு. சொல்றது புரியுதுங்களா? ரைட். அப்ப இந்த எஸ்எஸ்என்சி தொடங்கப்பட்ட இடம் தூத்துக்குடி. இந்த எஸ்எஸ்என்சி உடைய தலைவர் வஉசி. ஆனா இருந்தாலும் நம்ம வஉசியை தலைவரா சொல்ல முடியாதுங்க. காரணம் என்னன்னா அதிக பங்குகள் போட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா பாண்டித்துரை தேவர். சோ வெங்கடேசன் புத்தகத்துல அப்படிதான் மாத்தி கொடுத்திருக்கு. நம்ம சொல்லியிருப்போம் கான்ட்ரோவர்சி கொஸ்டின்ஸ் இருக்கு, ஹிஸ்டரியில 147 வினாக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்போம். அது எப்படின்றத நம்ம ஆல்ரெடி கிளாஸ்லயே சொன்னோம். உதாரணத்துக்கு ஆங்கிலேயர்கள் முதல்ல வியாபாரத்தை நிலைநாட்டிய இடம் மசுலிப்பட்டினம்னு சொல்லிது நம்ம 6ஆம் வகுப்பு சமூகவியல் புத்தகம். அதுவே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே புது புக்கில் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா 1613 சூரத்துல நிலைநாட்டினாங்கன்னு சொல்லுது. அப்ப ரெண்டுமே வந்து வினாக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே பதிலா தான் இருக்கு. அப்ப பாருங்க, என்னதான் ஆங்கிலேயர்கள் முதல்ல நிலைநாட்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடங்கள் வேற வேற இருந்தாலும் அந்த முறையான அங்கீகாரம் எங்க கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரத்துல கிடைக்குது. அதே போலதான் இங்கேயும். அப்ப எஸ்எஸ்என்சி உடைய தலைவர் யாருன்னா அதிகமா யார் ஷேர் போட்டிருக்கான் பாரு, அவன் தான் அதனுடைய தலைவர். அப்ப பாண்டித்துரை தேவர் எஸ்எஸ்என்சி உடைய தலைவர். செயலாளரா யார் இருக்காருன்னா வஉசி. சட்ட ஆலோசகரா யார் இருக்காருன்னா விஜயராகவாச்சாரி. அப்ப இது ஷேர் ஹோல்டர் கம்பெனின்னு சொல்றீங்க சார், மொத்தம் எத்தனாயிரம் பங்குகள் இதுல இருந்துச்சு, எவ்வளவு ஷேர் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 40,000 பங்குகள் இருந்துச்சு. எத்தனாயிரம் பங்குகள்? 40,000 பங்குகள். அதுக்கு அடுத்தபடியா இவங்க எவ்வளவு முதலீடு போட்டாங்க சார் அப்படின்னா 10 லட்சம்.
இதுதான் ரீசெண்டா நடந்த டிஎன்பிசி குரூப் 4ல கூட கேட்டிருந்தாங்க. அப்போ வஉசி எஸ்எஸ்என்சியை தொடங்கும் போது முதலீடாக எவ்வளவு மூலதனமாக எவ்வளவு இருந்தது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்ப மூலதன தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 லட்சம். அப்ப இதுல பங்குதாரர் நாடுகள் இந்தியா, இலங்கை, ஆசிய நாடுகள் தான் சொன்னோம். அதிக பங்கு போட்டவர் பாண்டித்துரை தேவர், அவர் தான் தலைவராக இருக்கிறார். அதுக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசியில் வந்து பாத்தீங்கன்னா கேட்கப்பட்ட ஒரு வினா, ஆங்கிலேயரின் கடற்பயண முற்றுரிமைக்கு எதிராக தொடங்கப்பட்ட அமைப்பு மற்றும் சுதேசியின் செயல்பாடுகளை வெளிப்படுத்திய அமைப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்என்சி. அப்ப ஆங்கிலேயருடைய கடற்பயண முற்றுமைக்காகவும் சுதேசிக்கு ஆதரவாகவும் இது செயல்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அப்ப இப்படியா பங்குகள்லாம் உருவாயிடுச்சு, மூலதனமும் போட்டாங்க. உடனே வஉசி என்ன பண்றாருன்னா 2 கப்பலை வாங்குறாரு, எஸ்எஸ் கேலியோ, எஸ்எஸ் லாவோ அப்படின்னு சொல்லி. இந்த கேலியோ அப்படின்ற கப்பல் எங்க வாங்குறாங்க அப்படின்னா மும்பையில இருந்து வாங்குறாங்க. எஸ்எஸ் லாவோ அப்படின்ற கப்பல் எங்க இருந்து வாங்குறாரு அப்படின்னா பிரான்ஸ்ல இருந்து வாங்குறாரு. ஸோ இப்போ வாங்கப்பட்ட 2 கப்பலுமே வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து தொடங்குது. அப்போ இது விடுறாங்க கப்பலை. அப்போ எங்க இருந்து எது வரைக்கும் சார் இதனுடைய போக்குவரத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில இருந்து கொழும்பு வரைக்கும் இந்த கப்பல் போக்குவரத்து போயிட்டு வருதுங்க. அப்போ இப்பதான் ஆங்கிலேயர்கள் பாக்குறாங்க, என்னடா இது நமக்கு எதிராக கப்பல் வாங்கி விட்டுட்டாப்ல. ஸோ நம்மளுடைய கப்பல்ல ஆங்கிலேயர்களும் சரி இந்தியர்களும் சரி சரியா ஏற மாட்டாங்க. ஏன் சார் அப்படின்னா இவர் வஉசியுடைய கப்பல்ல எந்த ஒரு லிமிடேஷனும் கிடையாது, யார் வேணாலும் ஏறிக்கலாம். அவங்களுக்கு ஒரே ஒரு கட்டண தொகை தான் 5 ரூபா. உதாரணத்துக்கு டிக்கெட் அப்படின்னா 5 ரூபா தான், ஆங்கிலேயரா இருக்கட்டும் அது இந்தியரா இருக்கட்டும். அதே போல எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது, பொருட்களை எவ்வளவு வேணாலும் ஏற்றிக்கலாம், சரிங்களா? கப்பல் தாங்குற வரைக்கும் லிமிடேஷன் எவ்வளவு இருக்கோ அது வரைக்கும் நீங்க ஏற்றிக்கலாம், போகலாம், வரலாம். அப்போ ஒரு கட்டத்துல ஆங்கிலேயருடைய கப்பல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட்களே ஏற மாட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருதுங்க. இதனால ஆங்கிலேய நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னா இந்த எஸ்எஸ்என்சியுடைய தலைவர்கிட்ட முறையிடுறாங்க. இந்த எஸ்எஸ்என்சியுடைய தலைவர் யாருன்னா பாண்டித்துரை தேவர். அப்ப கேட்கறாங்க, ஐயா இந்த கம்பெனியை நிறுத்துங்க, நீங்க ஆங்கிலேயருக்கு எதிராக நீங்க செயல்படுறீங்க, இந்த கப்பலை வாங்கி விட்டுருக்கீங்கன்னு சொல்லி. அப்ப பாண்டித்துரை தேவர் சொல்றாரு, ஐயா இதனுடைய தலைவர் தான் நானு, ஆனா இதை தொடங்கினவர் யாருன்னா வஉசி, நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்றாங்க. அப்ப வஉசி கிட்டயும் ஆங்கிலேய நிர்வாகம் முறையிடுது. வஉசிக்கு இன்னும் கேட்டா மறைமுகமா 100,000 ரூபாய் தரேன் அப்படின்னு கூட ஆங்கிலேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் இவருக்கு செவி சாய்ச்சிருக்க மாட்டார், உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோன்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்தபடியா அதிகமா பங்கு போட்ட பாண்டித்துரை தேவர்கிட்ட வந்து கேன்வாஸ் பண்ணி பேசி அவர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆங்கிலேயர்கள் விலைக்கு வாங்கியிருப்பாங்க. உடனே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்என்சி ஸ்டாப் ஆகுது. அப்ப இந்த எஸ்எஸ்என்சி இந்த பாண்டித்துரை தேவர் எனக்குள்ள பங்கு கொடுங்க, நான் பிரிச்சு எடுத்துட்டு போறேன்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுறாரு. பின்னால இந்த எஸ்எஸ்என்சி அபாலிஷ் ஆகுது, நிறுத்தப்படுது. அப்ப இந்த எஸ்எஸ்என்சி உடைய பங்குகள் நம்ம பார்த்தோம் 40,000 பங்குகள், அதுல பாண்டித்துரை தேவர் பங்கு வாங்கிட்டு போயிடுறாரு. மீதி இருக்கிற பங்குகளை ஒருத்தர் பிரிச்சு அதை விற்பனை பண்ணியிருக்கிறாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அரவிந்த கோஷ். மீதி இருக்கிற பங்குகளை பிரிச்சு விற்பனை பண்ணவர் யாருங்க? அரவிந்த கோஷ். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பங்குகளை பிரிச்சு கொடுத்திருக்கிறார். அதே போல சுதேசிக்காக வஉசி தொடங்கின 3 முக்கிய அமைப்புகள், சரிங்களா? ஏன்னா நம்ம சுதேசி இயக்கத்தை தானே பார்த்துட்டு வரோம். அப்ப சுதேசி இயக்கத்துக்காக வஉசி தொடங்கின 3 முக்கிய அமைப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 சுதேசி தர்ம சங்க நெசவாளிகள் சங்கம், 2 சுதேசி கூட்டுறவு அங்காடி, 3 சென்னை விவசாய கைத்தொழில் சங்கம். ஸோ இது 3மே வந்து பாத்தீங்கன்னா வஉசிக்கு சுதேசிக்காக ஆதரவு திரட்டுறதுக்காக தொடங்கப்பட்ட அமைப்புகள். 3மே சீரும் சிறப்புமா போயிட்டு இருந்ததுங்க. அதுக்கு அடுத்தபடியா வஉசி 2 கப்பலை இயக்குனார் இல்லைங்களா, எஸ்எஸ் கேலியோ, எஸ்எஸ் லாவோ. இதை என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதியார் பாரத மாதா பெற்றெடுத்த 2 தவ புதல்வர்கள் அப்படின்னு சொல்லி பாரதியார் பின்னால பேசுறாரு. எதை அப்படின்னா இந்த வஉசி இயக்குன இந்த 2 கப்பல்கள். அதுக்கு அடுத்தபடியா வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் சுதேசியுடைய இரட்டையரா செயல்படுறாங்க. இவங்க 2 பேரும் தினந்தோறும் தூத்துக்குடி கடற்கரையில 1907 உட்காந்து பேசிக்குவாங்க. அப்ப என்ன பேசுறாங்கன்னா வஉசி கேட்கிறாரு சுப்பிரமணிய சிவாவை பார்த்து, பாரத மாதாவுக்கு கோவில்லாம் கட்டி முடிச்சிட்டியா, பணிகள்லாம் எப்படி போகுதுன்னு கேட்கிறாரு. சுப்பிரமணிய சிவா வஉசி கிட்ட வந்து சுப்பிரமணிய சிவா வஉசி கிட்ட வந்து சுதேசிக்காக தொடங்கின அமைப்பெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய பவள ஆலை தொழிலாளர்கள் யாரை சந்திக்கிறாங்க அப்படின்னா வஉசியும் சுப்பிரமணிய சிவாவையும் சந்திக்கிறாங்க. சந்திச்சு என்ன சொல்றாங்கன்னா, ஐயா எங்களுடைய ஆலை முதலாளி எங்களை ஏமாத்துறாங்க, வேலை நேரம் அதிகமா இருக்கு, அதை நீங்க குறைக்கணும், அது மட்டும் இல்லாம எங்களுக்கு நிறுத்தி வச்சிருக்கிற தொகையும் வந்து பாத்தீங்கன்னா வாங்கி தரணும், அதாவது நிறுத்தி வைக்கப்பட்ட போனஸ் தொகையை நீங்க வாங்கி தரணும் அப்படின்னு வந்து முறையிட்டு இருப்பாங்க. சரிங்க, ஓகே, நாங்க வந்து அடுத்த நாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா போராட்டம் தீவிரமா இருக்கும். அந்த போராட்டத்துல இவங்க தலைமை தாங்கியிருப்பாங்க. அப்போ இந்த தூத்துக்குடி பவள ஆலை தொழிலாளர்கள் அல்லது கோரல் நூற்பாலை தொழிலாளர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கத்தான் வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் அடுத்த நாள்ல தலைமை தாங்க போறாங்க. அப்ப ஆலை முதலாளி பாக்குறாங்க, இந்த 2 பேருமே கேபினுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க, புதுசா இருக்காங்கன்னு சொல்லி. அப்ப 2 பேருமே போய் பேசுறாங்க. அதுல வஉசி பேசுறாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐயா இந்த மாதிரி வேலை நேரத்தை குறைக்கணும், நிறுத்தி வச்சிருக்கிற போனஸை அவங்க கிட்ட கொடுத்துருங்க, இதுதான் தொழிலாளருடைய கோரிக்கை அப்படின்னு சொல்றாங்க. அது முடியாது அப்படின்னு சொல்லி ஆலை முதலாளி மறுக்கிறார். உடனே இந்த வஉசி என்ன சொல்றாருன்னா, நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை விட மிகப்பெரிய ஒரு போராட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுவார் வஉசி.
உடனே ஆலை முதலாளி உங்களுடைய கோரிக்கைகளை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருவார். அப்ப இந்த தொழிலாளர்கள் எல்லாம் வெற்றி வெற்றி வெற்றின்னு கரகோஷம் போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அரவிந்த் கோஷ் என்ன பண்றாருன்னா, அதாவது வந்தே மாதரம் பத்திரிகையில ஆசிரியரா பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறார். அப்ப இந்த வந்தே மாதரம் பத்திரிகையில அரவிந்த் கோஷ் எழுதுறார். எப்படி எழுதுறாருன்னா, தொழிலாளருக்கு கிடைத்த வெற்றி சுயராஜ்யத்திற்கு நோக்கி எடுத்து வைக்கப்பட்ட முதல் உன்னதமான வெற்றி அப்படின்னு சொல்லி எழுதுறார். அப்ப சுயராஜ்யம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாரு நம்ம அரவிந்த் கோஷ். அப்போ உடனே என்ன பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா, ஆங்கிலேய அரசு இவரை கைது பண்றதுக்காக ஆணை பிறப்பிக்கும். ஏன்னா சுயராஜ்யம் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவரை கைது செய்யறதுக்காக ஆணை பிறப்பித்திருக்கும். அப்ப இந்த வந்தே மாதரம் பத்திரிகையில பேசுனதுக்காக இவரை கைது பண்றதுக்காக ஆங்கிலேய அரசு வருதுங்க. பார்த்தா யாரு தப்பிச்சு போயிடுறாரு அப்படின்னா அரவிந்த் கோஷ் தப்பிச்சு போயிடுறாரு. அப்ப வந்தே மாதரம் பத்திரிகையுடைய ஃபவுண்டர் யாருன்னு பாக்குறாங்க. அடுத்து பிபின் சந்திரபால். இந்த ஃபவுண்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிபின் சந்திரபால். வந்தே மாதரம் பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு 1905, முறையா வெளிவர தொடங்கிய ஆண்டு 1906. இந்த வந்தே மாதர பத்திரிகையுடைய ஆசிரியர் யாருன்னா அரவிந்த கோஷ். அப்ப இந்த அரவிந்த கோஷ் தானே அதுல எழுதினாப்ல. அப்ப கேக்குறாங்க பிபின் சந்திரபால் கிட்ட, ஐயா உங்க பத்திரிகையுடைய ஆசிரியர் அரவிந்த கோஷனுடைய ரகசியத்தை என்கிட்ட சொல்லுங்க, எங்க ஒளிஞ்சிருக்காருன்னு தெரியல, அவரை எங்க தேடியும் கண்டுபிடிக்க முடியல, அப்ப அரவிந்த கோஷை பத்தியான தகவலை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. பிபின் சந்திரபால் அதுக்கு மறுக்கிறாங்க. உடனே ஆங்கிலேய அரசு யாரை கைது பண்ணுதுன்னா பிபின் சந்திரபாலை கைது பண்ணி போகுதுங்க. எங்கிருந்தோ மறைஞ்சிருந்து எட்டி பார்த்த அரவிந்த கோஷ் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய குருவான அதாவது பிபின் சந்திரபால், தன்னுடைய பத்திரிகையினுடைய நிறுவனரான பிபின் சந்திரபாலை இவர் புகழ்ந்து பேசுறார். என்ன பேசுறாருன்னா, ஐயா பிபின் சந்திரபால் அவர்களே, மாபெரும் தீர்க்க தரிசிகளில் நீங்களும் ஒருவர் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பேசுறாரு நம்ம அரவிந்த கோஷ். ஸோ இது ஒரு நிகழ்வு நடக்குதுங்க. அதுக்கு அடுத்தபடியா பிபின் சந்திரபாலுக்கு 6 மாத சிறை தண்டனை கொடுத்து சிறையில் அடைக்கிறாங்க. பிபின் சந்திரபால் எப்ப விடுதலை ஆகிறார் அப்படின்னா 1908 மார்ச் மாசம் 9ஆம் தேதி விடுதலை அடைகிறார் பிபின் சந்திரபால். இதையும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் பிபின் சந்திரபாலுடைய விடுதலையை நம்ம சென்னையில சுதேசி தினமா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அப்ப முடிவு தான் பண்ணாங்க. கொண்டாடினாங்களா சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொண்டாடல. அப்ப சுதேசி தினத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. இப்பதான் ஆங்கிலேய அரசு பாக்குது. பார்த்து என்ன பண்றாங்கன்னா, வஉசியும் சுப்பிரமணிய சிவாவையும் கைது பண்ண போறாங்க. அப்ப ஏன் சார் வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் கைது பண்ண என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு, ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுவாங்க. அது எப்படி சார் அப்படின்னா, கோரல் நூற்பாலை தொழிலாளருக்கு ஆதரவா செயல்பட்டாங்க, அவங்களுக்கு வெற்றியை வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வஉசி ஆங்கிலேயருடைய கடற்பயண முற்றுமை எதிர்க்கிறதுக்காக கப்பல் கம்பெனியை தொடங்கினாப்ல. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா பிபின் சந்திரபால் விடுதலையே வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் சேர்ந்து சுதேசி தினமா கொண்டாடணும்னு முடிவு பண்றாங்க. அதே போல சுப்பிரமணிய சிவா பாரத மாதாவுக்கு கோயில் கட்டணும்னு முடிவு பண்ணியிருப்பார். அப்ப மேற்கூறிய காரணங்களுக்காக, அப்ப இப்ப சொன்ன அந்த விஷயத்துக்காகத்தான் வஉசியும் சுப்பிரமணிய சிவாவையும் கைது பண்றாங்க. ஸோ நம்ம இப்ப அடுத்த டைட்டில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வஉசி சுப்பிரமணிய சிவா கைது அப்படின்னு பார்க்க போறோம். அப்ப பாருங்க, அப்ப எப்படி கைது பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். அப்ப சென்னையில பிபின் சந்திரபால விடுதலை பண்றாங்க. ஸோ அன்னைக்கு என்ன தினமா கொண்டாடுறாங்க, சுதேசி தினமா கொண்டாட முடிவு தான் பண்ணாங்க, ஆனா கொண்டாடலைங்க. அதுக்கு அடுத்தபடியா இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிலேய அரசு இவங்களை கைது பண்ணுது. கைது செஞ்சு எங்க அடைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடைக்கல, கைது பண்ணி திருநெல்வேலி மாவட்ட நீதிபதி கிட்ட கூட்டு போறாங்க. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா AF பின்கே, அவர்கிட்ட கொண்டு போய் நிறுத்துறாங்க. முதல் குற்றவாளி யாருன்னு பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய சிவா. ஆனா பெரும்பாலான இடங்கள்ல அதிகமா பேசுறது யாருன்னா வஉசி தான் பேசியிருப்பாரு. ஆனா நம்ம பள்ளி பாடப்புத்தகம் சொல்றது முதல் குற்றவாளி யாருன்னு பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய சிவா. அப்ப முதல் குற்றவாளியான சுப்பிரமணிய சிவா வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த நேரத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா நீதிபதி விசாரிச்சு சொல்றாரு, என்ன நடந்துச்சுன்னு சொல்றாரு. அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இருந்தாலும் நீங்க ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டீங்க, அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்னு சொல்றாங்க. சுப்பிரமணிய சிவாவுக்கு எத்தனை ஆண்டுகள்? 10 ஆண்டுகள் சிறை தண்டனை ஏ கொடுக்குறாரு ஒரு அறிவிப்பு. அதுக்கு அடுத்தபடியா இன்னொரு தீர்ப்பும் கொடுக்குறாரு 2வது குற்றவாளியான வஉசி. அப்ப 2வது குற்றவாளியான வஉசிக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, இரட்டை ஆயுள் தண்டனை 40 ஆண்டுகள் விதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன காரணம் அப்படின்னா, ஆங்கிலேய அரசாங்கத்தை எதிர்த்து பேசியிருக்கீங்க வஉசி, அது மட்டும் இல்லாம நீங்க சுப்பிரமணிய சிவாவுக்கு உடந்தையாவும் இருந்திருக்கிறீங்க. ஆங்கிலேய அரசை எதிர்த்து பேசுறதுனால 20 ஆண்டுகள், சுப்பிரமணிய சிவாவை எதிர்த்து பேசுறதுக்காக 20 ஆண்டுகள், மொத்தம் எத்தனை ஆண்டுகள்னா 40 ஆண்டுகள் உங்களுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி தீர்ப்பை எழுதுறாரு AF பின்கே. இந்த நேரத்துல தான் தமிழகத்துல இருந்து பாரதியார் வேக வேகமா ஓடி வர்றார். ஓடி வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வஉசிக்கு ஆதரவா சாட்சி சொல்ல வர்றார். அவர் என்னங்க பண்ணிட்டாரு, கொலை குற்றமா பண்ணிட்டாரு, பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுதேசிக்காக கொண்டு செயல்பட்டார். ஸோ அவர் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா சரியா அப்படின்னு சொல்லி அவருக்காக நான் சாட்சி சொல்றேன்னு சொல்லி வஉசி வராரு. இந்த நேரத்துல தான் AF பின்கே என்ன பண்றாருன்னா, பாரதியார மிகப்பெரிய ஒரு கவிஞர்,
மிகப்பெரிய ஒரு பாடலாசிரியர். ஸோ அவருடைய பாடலை கேட்டாவே விடுதலை போராட்ட வீரர்கள்லாம் புத்துணர்ச்சி பெறுவாங்க. அப்படி இருக்கும்போது இவர் வந்து வஉசிக்கு சாட்சி சொல்ல வராரு. அப்போ வஉசி பத்தி நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ, தவறான தீர்ப்பு எழுதிட்டோமோன்னு ஏஎஃப் பின்கே உணர்றார். பின்னால ஏஎஃப் பின்கே என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஒரு கூற்றியே அறிவிக்கிறார். ஏன் சார் அப்படின்னா, வஉசியுடைய வாழ்க்கை வரலாறு ஃபுல்லா படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு. ஒரு கூற்றா சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? பாரதியின் பாடலையும் வஉசியின் பிரசங்கத்தையும் கேட்டால் செத்த பிணம் கூட உயிர்த்திடும். ஒரு நாடு அடிமைத்தனத்தில் இருந்தால் 5 நிமிடங்களில் விடுதலை வரும் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாருன்னா, ஏஎஃப் பின்கே ஒரு கூற்றா சொல்றாரு. ஸோ இருந்தாலும் இவங்களுக்கு சிறை தண்டனை அதிகமா இருக்கு. அதனால மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்பீல் பண்றாங்க. அதன் அடிப்படையில் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் 2 பேரையும் விசாரிக்குது. 2 பேருமே விசாரிச்சு இவங்களுக்கு வழங்கப்பட்ட சிறை தண்டனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 ஆண்டுகள். வழங்கப்பட்ட சிறை தண்டனை 6 ஆண்டுகள். நவம்பர் 4ஆம் தேதி 1908 இவங்க மேல்முறையீடு பண்றாங்க. அப்பா சுப்பிரமணிய சிவா உங்களுக்கு 10 ஆண்டு இல்ல, வஉசி உங்களுக்கு 20 ஆண்டு இல்ல, மொத்தமே எத்தனை ஆண்டு தான்? 6 ஆண்டு 2 பேருக்குமே அப்படின்னு சொல்லி 6 ஆண்டு சிறையில் அடைக்கிறாங்க. வஉசி பெரும்பாலும் அடைக்கப்பட்ட சிறைச்சாலை கோயம்புத்தூர், கண்ணனூர். இவரை சுப்பிரமணிய சிவா பெரும்பாலும் அடைக்கப்பட்ட சிறைச்சாலை திருச்சி, சேலம். இப்போ என்ன பண்றாங்கன்னா சிறையில் அடைக்கிறாங்க. வஉசி சிறையில் அடைக்கும் போது அவர் மேல ஒரு துரோகத்தை சுமத்துறாங்க. அந்த துரோகத்துக்கு பேரு தேச துரோகம். அதே போல சிறையில செக்கில் இருக்கக்கூடிய அந்த மாடுகளை கழட்டி விட்டுட்டு அந்த செக்கில் இருக்கக்கூடிய சங்கிலியை எடுத்துட்டு வந்து வஉசியுடைய வலது காலில் கொத்து செக்கிலுக்கு வச்சாங்க. பின்னால அதனாலதான் அவருக்கு பட்ட பேர் கிடைச்சது செக்கிழுத்த செம்மல் அப்படின்னு சொல்லி. அதே போல சுப்பிரமணிய சிவாவுக்கும் சிறையில தொழுநோய் ஏற்பட்டிருக்கும். அதன் காரணமாக உடல்நிலை காரணமாக 2 பேருக்குமே உடல்நிலை மோசம் அடைஞ்சிடும். உடல்நிலை காரணமாகவும் இங்கிலாந்து மன்னர் 5ஆம் ஜார்ஜ் வருகையின் காரணமாகவும் இவங்க 2 பேருமே முன்கூட்டி விடுதலை செய்யப்படுறாங்க. எந்த ஆண்டு? 1912. நல்லா பாருங்க, 1908 கைது பண்றாங்க, 1912 வெளிவராங்க. அப்ப இவங்க அனுபவித்த சிறை தண்டனை 4 ஆண்டுகள். ஆனா இருவருக்கும் விதிக்கப்பட்ட சிறை தண்டனை 6 ஆண்டுகள். சொல்றது புரியுதுங்களா? அப்ப டிஎன்பிசில கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தான் உள்ள இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை என்னவோ 6 ஆண்டுகள். ஆனா இவங்க உடல்நிலை மோசமாகவும் 5ஆம் ஜார்ஜ் வருகையின் காரணமாகவும் முன்கூட்டியே விடுதலை பண்றாங்க. அப்ப முழுக்க முழுக்க இவங்க சிறை தண்டனை அனுபவித்த ஆண்டுகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 4 ஆண்டுகள். இதுதான் நம்ம கிளாஸ்ல கூட சொல்லியிருப்போம். கண்ணை மூடிக்கிட்டு யாருடைய வருகையின் காரணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம யாரை சொல்லலாம்னா 5ஆம் ஜார்ஜ். உதாரணத்துக்கு பார்க்கலாம். 1905 வங்க பிரிவினை பிரிச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியா 1911 வங்கத்தை இணைச்சாங்க. வங்கத்தை இணைக்கிறதுக்கு 2 காரணம் தான் நம்ம பேசணும். ஒண்ணு சுதேசி இயக்கத்துடைய வெற்றி, இன்னொன்னு 5ஆம் ஜார்ஜ் வருகையின் காரணமாக அப்படின்னா வங்கம் இணைக்கப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. ரைட். அதுக்கு அடுத்தபடியா 1912 வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் முன்கூட்டியே விடுதலை பண்ணாங்கன்னு சொன்னோம். அந்த காரணமும் 2. ஒண்ணு உடல்நிலை குறைவு காரணம், இன்னொன்னு 5ஆம் ஜார்ஜ் வருகையின் காரணமாக அப்படின்னு சொல்லுது நம்ம புத்தகம். அதுக்கு அடுத்தபடியா 1911 ஜூன் 17ஆம் தேதி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருப்பார். அவர் யாருன்னா வாஞ்சிநாதன். WT ஆஷ் அப்படின்ற ஒரு ஷூட் பண்ணிட்டு அதே துப்பாக்கியால அவரும் என்ன பண்ணிருப்பாரு பாத்தீங்கன்னா ஷூட் பண்ணிக்குவார். அப்ப அவரும் இறந்து போயிடுவார். இருந்தாலும் அவருடைய சட்டை பையில ஒரு கடிதம் கிடைச்சிருக்கும். அது என்ன எழுதியிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னைக்கு வருகை தர இருக்கும் 5ஆம் ஜார்ஜை கொலை செய்வதற்கான ஒத்திகையே அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அப்ப பெரும்பாலும் யாரை தான் சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 5ஆம் ஜார்ஜ். அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் காந்தி சகாப்தத்துக்கு முன்ன வரைக்கும் ஐஎன்எம்ல யாருடைய வருகைன்னு கேட்டாங்கன்னா நம்ம தெளிவா கண்ணை மூடிட்டு யாரை சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5ஆம் ஜார்ஜ் வருகையின் காரணமாக. அப்ப 5ஆம் ஜார்ஜ் வருகையின் காரணமாகத்தான் இவங்களை என்ன பண்றாங்கன்னா முன்கூட்டியே விடுதலையும் பண்ணிடுறாங்க. ஸோ அப்ப தமிழகத்துல நடைபெற்ற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சுதேசி இயக்கத்துக்காக பாடுபட்ட வஉசியும் சுப்பிரமணிய சிவாவையும் கைது செய்து அதுக்கப்புறம் விடுதலை பண்ணுதுங்க. அதே போல பாரதியாருடைய பங்களிப்பும் இங்க இருக்குங்க சுதேசி இயக்கத்துக்காக. அப்ப பாரதியார் என்ன சார் பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரதியாருடைய பங்களிப்பு நிறைய சொல்லலாம். இப்ப நம்ம யூனிட் 6க்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் இங்க ஷார்ட்டா பார்க்க போறோம். பாரதியார் ஆரம்ப காலகட்டத்துல சுதேசமித்திரன் பத்திரிகையில உதவி ஆசிரியரா பணிபுரிஞ்சார். அப்ப இந்த சுதேசமித்திரன் பத்திரிகை தொடங்கினவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் தொடங்கியிருப்பாருன்னா சுப்பிரமணிய ஐயர் தொடங்கியிருப்பார். ரைட். அப்ப இந்த இந்து பத்திரிகையிலையும் பாத்தீங்கன்னா இவர் பணி செஞ்சிருப்பார், சுதேசமித்திரன் பத்திரிகையிலையும் பணி செஞ்சிருப்பார். பின்னால வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்றாருன்னா அந்த இந்தியா பாலபாரதம் அந்த பத்திரிகையிலையும் வந்து பாத்தீங்கன்னா தொடங்கி அதுல ஆசிரியராகவும் இருந்திருப்பார். அதே போல மகளிர் மேம்பாட்டுக்காக இவர் ஒரு பத்திரிகை தொடங்கியிருப்பார். அந்த பத்திரிகை பேர் வந்து பாத்தீங்கன்னா சக்கரவர்த்தினி அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். சரிங்களா? ரைட். ஆனா இந்த சுதேசமித்திரன் பத்திரிகையில ஆரம்ப காலகட்டத்துல வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் பத்தியான நிகழ்வுகளை எழுதி வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு காட்டியிருப்பார். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பத்திரிகையாகவும் இருந்துச்சு இந்த சுதேசமித்திரன் பத்திரிகை. அப்ப 1904 இருந்து 1906 வரைக்கும் இவர் உதவி ஆசிரியராகவும் பணிபுரிஞ்சிருப்பாரு நம்ம பாரதியார். அதுக்கு அடுத்தபடியா பாரதியார் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு சமயம்
விவேகானந்தருடைய சீடரை சந்திக்கிறார். கல்கத்தா வரைக்கும் போயிருப்பாரு. விவேகானந்தருடைய சீடரை சந்திருப்பார். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சகோதரி நிவேதிதா. ஆனா விவேகானந்தருடைய சீடரை சந்திக்கணும்னு போல, விவேகானந்தரை பார்க்கணும்னு தான் போவாரு. அந்த நேரத்துல சகோதரி நிவேதிதா சொன்ன ஒரு விஷயத்த நம்ம ஒரு சின்ன கதையாவே நம்ம பார்த்திருப்போம் வகுப்புகள்ல. அப்ப என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த விடுதலை போராட்டங்கள்லாம் எப்படி போகுது காந்தி அப்படின்னு சொல்லி நிவேதிதா கேட்டிருப்பாங்க. நல்லா சீரும் சிறப்பமா போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆண்களும் பெண்களும் சமமா பங்கெடுத்திருக்காங்களா அப்படின்னு நிவேதிதா கேட்பாங்க. இதுல பெண்கள்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி ஏளனமா கொஞ்சம் பேசியிருப்பார் நம்ம பாரதியார். அது மட்டும் இல்லாம தன்னுடைய மனைவியை கூட்டு வரலையான்னு கேட்டதுக்கும் கொஞ்சம் ஏளனமா சொல்லியிருப்பார். அதுல இருந்து நிவேதிதா சொன்னதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க பேசினதுக்கு அப்புறம் பாரதியார் தன்னுடைய ஞான குருவா யாரை ஏத்துக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சகோதரி நிவேதிதாவை ஏத்துக்கிறார். அதுக்கு அடுத்தபடியா இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய பாரதியாருடைய அரசியல் குருவா இருந்தவர் யாருன்னா பால கங்காதர திலகர். அதே போல ஞான குரு சகோதரி நிவேதிதா. 1907 சூரத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் கலந்துக்கிறார். சூரத் பிளவுல. அதை நம்ம புத்தகத்திலேயே கொடுத்துருக்குங்க. பாரதியார் சூரத் பிளவில் கலந்து கொண்டார். அப்ப சூரத் பிளவுனா என்னன்னு தெரியணும். அப்ப 1907 சூரத் என்ற ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏற்பட்ட ஒரு பிளவு. சூரத் காங்கிரஸ் மாநாடு அப்படின்னு சொல்லுவோம். ராஷ் பிகாரி கோஷ் தலைமை தாங்கினார். அப்பேற்பட்ட மாநாட்டுல தான் காங்கிரஸ் ரெண்டா பிரியுது. ஒண்ணு மிதவாதி அணியா போகுது, இன்னொன்னு தீவிரவாதி அணிகளா பிரியுது. அப்ப இந்த பிளவுல யாருக்கு இருக்காரு? தமிழகத்துல இருந்து கலந்துகிட்டவர் யாருன்னா பாரதியார். இவர் போய் கலந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாருன்னா, ஒரு புத்தகத்தை ஒண்ணு எழுதுறாரு. அந்த புத்தகத்துக்கு பேரு சூரத் சென்று வந்த பயணம் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதுறாரு நம்ம பாரதியார். ஸோ அப்ப சூரத்துல என்ன நடந்துச்சோ அது அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா இவர் சொல்றாருங்க. அதுக்கு அடுத்தபடியா இவர் என்ன பண்றாருன்னா 1908 சென்னையில மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு. நல்லா கவனிக்கணும். சென்னையில மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி சுயராஜ்ய நாளை கொண்டாடுறாரு. இந்த சுயராஜ்ய நாளை கொண்டாடுறதுனால ஆங்கிலேய அரசு இவரை கைது பண்றதுக்காக ஆணை பிறப்பிக்குது. உண்மையிலேயே பாரதியை கைது பண்ண ஆணை பிறப்பிக்க காரணம் ரெண்டுங்க. ஒண்ணு, சென்னையில சுயராஜ்ய நாளை கொண்டாடுறாரு. இன்னொன்னு, வஉசிக்கு சாட்சி சொல்ல கிளம்பி வந்திருப்பாரு. யாருக்குங்க? வஉசிக்கு. அதே 1908 தான் நம்ம பார்த்தோம். கோரல் நூற்பாலை தொழிலாளர் வேலை நிறுத்தம். அது இல்லாத வஉசியை 1908 மார்ச் 12 கைது பண்ணிருப்பாங்க. சாட்சி சொல்றதுக்காக வந்திருப்பாரு. அப்ப இந்த ரெண்டு விஷயத்துக்காக கைது பண்ண ஆணை பிறப்பிக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட பாரதியார் எங்க போயிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில தப்பிச்சு தஞ்சம் அடைஞ்சிட்டார் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். அப்ப பாண்டிச்சேரியில போய் தஞ்சம் அடைஞ்சிட்டார். இவர் கூட போன தலைவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரவிந்த கோஷ், வாவேசி ஐயர், அதுக்கப்புறம் வந்து வாவேசு ஐயர், சுப்பிரமணிய ஐயர். ஸோ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவரை பின்தொடர்ந்து தஞ்சம் அடைஞ்சிருவாங்க. அப்ப பாரதி பாண்டிச்சேரியில போய் சும்மா இல்லைங்க. அங்கிருந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது தினசரி, வாரம், மாத இதழ் எல்லா இதழும் எழுதி 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 அனுப்புறாருங்க. அப்ப உடனே ஆங்கிலேய அரசு பாக்குது, என்னடா இவரை பிடிக்கலான்னு பார்த்தா பாண்டிச்சேரியில போய் தஞ்சம் அடைஞ்சிட்டாரு, அங்கிருந்து எல்லா இதழும் அனுப்புறாரு, இவருடைய அத்தனை படைப்புகளுக்கும் தடை பண்றா அப்படின்னு சொல்லி 1909 என்ன பண்ணிருப்பாங்கன்னா அத்தனை படைப்புகளும் தடை பண்ணிட்டு இருப்பாங்க. பாரதியுடைய அத்தனை படைப்புகளும். ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்துகிட்டு இருக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் 1918 கடலூருக்கு வந்திருப்பாரு. கடலூருக்கு வந்த சமயத்துல தான் பாரதியார் என்ன பண்ணாங்க? கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. 3 வார காவலுங்க. 21 நாளுக்கு மேல சிறையில வச்சிருக்க முடியல நம்ம பாரதிய. காரணம் என்னன்னா, சிறையில பாட்டு பாடி எல்லா கைதியும் ஒண்ணு சேர்த்துட்டான். அப்ப உடனே என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அந்த ஆங்கிலேயர்கள் பாரதிய விடுதலை பண்ணிடுறாங்க. வெளியே வந்தவர் அச்சமில்லை அச்சம் என்பதில்லைன்னு வந்துடுறாங்க. சோ இது ஒரு முக்கியமான நிகழ்வுங்க. அதே போல இன்னொரு உண்டு, நம்ம பள்ளி பாட புத்தகம் தெளிவா சொல்லும். இந்த பாரதியார தமிழ்நாட்டின் சொத்து அப்படின்னு ராஜாஜி சொல்லியிருப்பாரு. காந்தியடிகள் என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்தியாவின் சொத்து அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இங்க ஒரு சின்ன ஒரு குட்டி கதை ஒண்ணு இருக்குங்க. என்னன்னா, ஒரு சமயம் பாரதியார் ராஜாஜி வீட்டுல பாத்தீங்கன்னா காந்தி வந்து தங்கி இருக்கிறார். அப்போ ஒரு சமயம் காந்தியை பாக்குறதுக்காக ராஜாஜி வீட்டுக்கு போறாரு நம்ம பாரதியார். அப்ப காந்தி கிட்ட போய் நேரா போயிட்டு, காந்தி ஒரு மணி நேரம் என் கூட வாங்க, ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணிக்கிறேன், அந்த மீட்டிங்ல நீங்க பேசணும்னு சொல்லி கூப்பிடுவார். அது காந்தி சொல்லுவார், இல்லைங்க இப்போதைக்கு ஷெட்யூல் ஆகி போச்சு, என்னால வர முடியாது, நான் ஒரு மீட்டிங் போய் பேசணும், நாளைக்கு வந்து பேசுறேங்கன்னு சொல்லுவாரு. நீ வரல, இல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி வேகமா கிளம்பி போயிடுவார். சோ அதன் அடிப்படையில நடந்த வார்த்தைகள் தான் நம்ம பள்ளி பாடத்துல கொடுத்திருப்பாங்க. அப்ப பாரதியார் தமிழ்நாட்டின் சொத்து அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ராஜாஜி. இல்லை இந்தியாவின் சொத்துன்னு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம காந்தியடிகள். சோ இது டிஎன்பிசிலே வந்து ஸ்டேட்மெண்ட்ல கூட கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம காந்தி இன்னொன்னு சொல்லுவாரு, இவர் இந்தியாவின் சொத்து, இவரை தமிழக மக்கள் பாதுகாக்க வேண்டியது முக்கியமான ஒரு கடமை, இவரை பொக்கிஷம் போல் பாதுகாக்க வேண்டியது தமிழக மக்களின் கடமை அப்படின்னு சொல்லி காந்தியே சொல்லுவார். ஸோ அப்ப இந்த பாரதியாருடைய பங்களிப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த சுதேசி இயக்கத்துக்காக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதுவா இருந்துச்சுங்க. அதுக்கு அடுத்தபடியா நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆஷ் படுகொலை பார்க்க போறோம். இந்த 5ஆம் ஜார்ஜ் வருகையின் காரணமாக கொலை செஞ்சார் பாத்தீங்களா ஆஷ, அவரை தான் நம்ம பார்க்க போறோம், வாஞ்சிநாதன். அப்ப வாஞ்சிநாதனுடைய சொந்த ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில இருக்கிற செங்கோட்டையில பிறந்தவர் தாங்க இந்த வாஞ்சிநாதன்.
இந்த வாஞ்சிநாதன் திருவனந்தபுரம் மகாராஜா கல்லூரியில் BA பட்டம் வரைக்கும் படிச்சிருப்பார். இந்த பட்ட படிப்பை முடிச்சுட்டு இவருக்கு ஒரு அரசு பணி கிடைக்குது. அந்த அரசு பணி அப்படின்னு பாத்தீங்கன்னா வனக்காவலர் பணி. இந்த வனக்காவலர் பணி வந்து பாத்தீங்கன்னா எங்க செய்யறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா புனலூர் காடுங்க. அப்ப இந்த புனலூர்ல வனக்காவலர் பணி செய்யறார். தினந்தோறும் பணிக்கு போறார். அங்க ஒரு பத்திரிகை வருது. அந்த பத்திரிகை பேரு சூரியோதயம். இந்த சூரியோதயம் பத்திரிகையில பாரத மாதா சங்கத்தை பத்தி ஒரு நாள் சொல்றாங்க, அதாவது எடுத்து எழுதியிருக்காங்க. அப்ப பாரத மாதா சங்கத்துடைய முக்கிய நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களை கொல்வதன் மூலம் இந்தியர்களை புரட்சிக்கு அழைப்பது. அதான் நம்ம புத்தகத்துல சொல்லுது வரிகளா. ஐரோப்பிய ஆங்கிலேயர் அதிகாரிகளை கொல்வதன் மூலம், ஐரோப்பிய அல்லது ஆங்கிலேய அதிகாரிகளை கொல்வதன் மூலம் இந்திய புரட்சியாளர்களை புரட்சிக்கு அழைப்பது அப்படின்னு சொல்லுது நம்ம புத்தகம். அது என்ன அப்படின்னா, ஆங்கிலேயரை கொலை பண்ணா பயந்துகிட்டு உடனே இந்திய மக்கள் மொத்த பேர் எங்க வருவான், யார் கொலை பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுவோம், அந்த சங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அப்ப இந்தியர்கள் எல்லாருமே வாங்க, நம்ம என்ன பண்ணலாம், ஆங்கிலேயரை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுது அந்த சங்கம். அந்த நோக்கம் இவருக்கு பிடிச்சு போனதுனால இவர் உடனே என்ன பண்றாருன்னா தன்னுடைய அரசு பணியை திறக்கிறாரு வாஞ்சிநாதன். அரசு பணியை திறந்து புனலூர் வனக்காட்டுல அவருடைய இருக்கக்கூடிய அந்த பணியை திறந்து இவர் எங்கன்னா விடுதலை போராட்டத்துல இணையறாரு. அது மட்டும் இல்லாம பாரத மாதா சங்கத்துல உறுப்பினரா மாறுறாரு நம்ம வாஞ்சிநாதன். அப்ப இந்த பாரத மாதா சங்கத்துடைய தொடங்கப்பட்ட நாள் மற்றும் வருடம் அது ஒரு கான்ட்ரோவர்சிங்க. நம்ம பள்ளி பாட புத்தகத்துல 1904 அப்படின்னு கொடுத்துருக்கு. அதுவே ஹையர் ஸ்டடீஸ் புத்தகத்துல பாத்தீங்கன்னா 1910 ஏப்ரல் 10 அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்ப ரெண்டுமே நமக்கு சோர்ஸ் இருக்குங்க. 1904ன்னு கேட்டாலும் சரிதான், 1910ன்னு கேட்டாலும் சரிதான். இந்த பாரத மாதா பத்திரிகை தொடங்கினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி. இந்த பாரத மாதா சங்கம் எங்க தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி. இந்த சூரியோதயம் என்ற பத்திரிகை தொடங்கினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி. அப்ப இப்ப என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாவட்ட ஆட்சியாளரான WD ஆஷ், எல்லாம் பாருங்க, ராபர்ட் WD ஆஷ், அவர் என்ன பண்றாருன்னா இந்த பாரத மாதா சங்கத்தை சார்ந்த 4 பேரை சுட்டுக் கொள்றாரு. இதை பழி தீர்க்கிறதுக்காகத்தான் இவர் என்ன பண்றாருன்னா மணியாச்சி புகைவண்டி ரயில் நிலையத்துல மறைஞ்சிருந்து யாரை ஷூட் பண்றாருன்னா WD ஆஷை ஷூட் பண்றாரு. இதுக்கு பேர் தான் ஆஷ் படுகொலை அப்படின்னு சொல்றோம். அப்ப ஒரு நாள் என்ன பண்றாருன்னா ஆஷ் தன்னுடைய மனைவியா கூட கை கோத்துக்கிட்டு வந்து கொடைக்கானல் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராங்க மணியாச்சி புகைவண்டி நிலையத்துக்கு. அந்த நேரத்துல மறைஞ்சிருந்து வாஞ்சிநாதன் யாரை ஷூட் பண்றாருன்னா ஆஷை ஷூட் பண்றாரு. சம்பவ இடத்திலே ஆஷ் இறந்து போறார். இந்த சம்பவம் நடைபெற்ற நாள் மற்றும் வருடம் ஜூன் 1911 ஜூன் 17ஆம் தேதி அன்னைக்கு நடைபெறுதுங்க. அப்ப WD ஆஷ் சம்பவ இடத்திலே இறந்து போறார். அதே போல அதே துப்பாக்கியால ஆஷை சுட்டு கொன்ற அதே துப்பாக்கியால தன்னைத்தானே சுட்டு இறந்து போறாரு நம்ம வாஞ்சிநாதன். அந்த வாஞ்சிநாதன் பயன்படுத்திய துப்பாக்கி வகையை சொல்லுது ப்ரௌனிங் கை துப்பாக்கி. இதுக்கு பயிற்சி கொடுத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவேசு ஐயர், வரகநேரி வெங்கட சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு சொல்லி பயிற்சி கொடுத்திருப்பார். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அதுக்கு அடுத்தபடியா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முஸ்லீம் லீக் அந்த இயக்கத்தை பார்க்க போறோம். 1906 நடைபெற்ற முஸ்லீம் லீக் இயக்கம். அப்ப என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். உண்மையிலேயே இந்த முஸ்லீம்கள் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பிரத்யேகமா ஒரு கட்சியை தொடங்குறாங்க. அந்த கட்சி தான் முஸ்லீம் லீக். அப்ப ஏன் முஸ்லீம் தனி கட்சி தொடங்குறாங்க அப்படின்றத நல்லா பாருங்க. இந்த முஸ்லீம் லீக் தனி கட்சி தொடங்குறதுக்கு காரணம் யார் தெரியுமா? கர்சன் பிரபு. ஏன்னா கர்சன் தானே வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு வங்கத்துக்கு சுற்றுப்பயணம் போறாரு, மேற்கு வங்கத்துக்கு சுற்றுப்பயணம் போறாரு. அது மட்டும் இல்லாம முஸ்லீம் கிட்ட வாக்குறுதி கொடுத்தாரு, என்னன்னா உங்களுக்கு தனி சமூக சமயம் தரேன், உங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா சிறப்பு சலுகைகள்லாம் தரேன், தனி நாடும் கொடுக்குறோன்னு சொல்லியிருப்பார். உண்மையிலேயே முஸ்லீம்கள் தனி நாடு வேண்டும் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னோடியா இருந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கர்சன் பிரபு தான். அல்லது முஸ்லீம்கள் தனிநாடு வேண்டும் என்ற கோரிக்கைக்கு மூல காரணமாக இருந்தவர் யாருன்னு கேட்டாலும் நம்ம யாரை தான் சொல்லணும்? கர்சன் பிரபு. அவர் உருவாக்குனதுனாலதான் இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தனித்து ஒரு கட்சியை தொடங்குறாங்க. அப்ப 1906 அக்டோபர் 1ஆம் தேதி அன்னைக்கு சிம்லால இருந்து ஒரு 35 பிரதிநிதிகளை கூப்பிட்டுக்கிட்டு வாங்க நம்ம போய் வந்து பாத்தீங்கன்னா மிண்டோ பிரபுவை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போறாரு நம்ம ஆகா கான். அப்ப இந்த ஆகா கான் போய் யாரை சந்திக்கிறார் அப்படின்னா மிண்டோ பிரபுவை சந்திக்கிறார். 1906 அக்டோபர் 1ஆம் தேதி அன்னைக்கு சிம்லாவில இருந்து 35 பிரதிநிதிகளை கூட்டுக்கிட்டு யாரை சந்திக்கிறாருன்னா மிண்டோ பிரபுவை சந்திக்கிறார் நம்ம ஆகா கான். இந்த சந்திப்புக்கு அப்புறம் இவங்க தொடங்கப்பட்ட கட்சி முஸ்லீம் லீக் கட்சி. அதாவது என்ன சொல்லியிருப்பாருன்னா நாங்க முஸ்லீம் இன மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து எங்களுடைய பாதுகாப்புக்காக நாங்க ஒரு கட்சியை தொடங்குறோம், அதுக்கு நீங்க தான் அங்கீகாரம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு பர்மிஷன் கொடுக்கப்படுதுங்க. அப்ப இந்த சந்திப்பை தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் என்ன அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா முஸ்லீம் லீக் அமைப்பு, அகில இந்திய முஸ்லீம் லீக் அமைப்பு. இதை தோற்றுவித்தவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேர், ஒன்னு ஆகா கான், இன்னொன்னு நவாப் சலீம் உல்லா. அவங்க 2 பேரால தோற்றுவிக்கப்பட்டது. அப்ப முஸ்லீம் லீக் கட்சி தொடங்கப்பட்ட நாள் மற்றும் வருடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1906 டிசம்பர் 30ஆம் தேதி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடங்குறாங்க. தொடங்கப்பட்ட இடம் டாக்கா. அது முக்கியமான பாயிண்ட் பாருங்க.
முஸ்லீம்களுக்காக பிரத்யேகமாக தொடங்கப்பட்ட முதல் அரசியல் கட்சி. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் தொடங்கப்பட்ட கட்சிங்க முஸ்லீமுக்காக. அப்ப இந்த முஸ்லீம் லீக் கட்சி எந்த பிரிவினையை ஆதரிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வங்க பிரிவினையை ஆதரிக்குது. ஏன்னா அவங்களுக்கு தனி சமூக சமயம் தரேன்னு சொன்னாங்கல்ல, அதனால பின்னால் இவங்க என்ன பண்றாங்கன்னா வங்க பிரிவினையை ஆதரிக்கிறாங்க. அப்ப முஸ்லீம் லீக் கட்சியுடைய முக்கிய நோக்கம் என்ன? அப்ப கட்சி தொடங்கிட்டாங்கப்பா. அப்ப 1906 டிசம்பர் 30 அன்னைக்கு டாக்காவை மையமா வச்சு கட்சியை தொடங்கிட்டாங்க. அப்ப இந்த முஸ்லீம் லீக் கட்சியுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு 4 நோக்கம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான நோக்கம் நம்ம பள்ளி பாடப்புத்தகத்துல தெளிவா கொடுத்துருக்குங்க. சரிங்களா? 1, இந்திய முஸ்லிம்கள் ஆங்கிலேய அரசிடம் உண்மையுடனும் நன்றியுடனும் செயல்படணுமா. அப்ப யாருக்கு உண்மையாகவும் நன்றியாகவும் செயல்படணும்னா ஆங்கிலேய அரசு. ஏன்னா அவங்க தானே சப்போர்ட் பண்ணி கட்சியை தொடங்குறதுக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க. அதனால அவங்களுக்கு எப்பவுமே நம்ம உண்மையா நடந்துக்கணும். அதே போல முஸ்லீம் லீக் உடைய செயல்பாடுகள் நம்ம என்னென்னலாம் செய்ய போறோம் அப்படின்றத ஆங்கிலேய அரசுக்கு நம்ம எடுத்து சொல்லணும். அது மட்டும் இல்லாம நம்ம மேல யாராவது தவறா சொன்னாங்கன்னா, முஸ்லீம் மேல யாராவது தவறா சொன்னாங்கன்னா அதையும் நம்ம அப்ப அந்த சமயத்துல அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கலைஞ்சி எல்லா விஷயத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லுதுங்க. அடுத்து 3வது முஸ்லீம் உரிமைகளை பாதுகாத்தல். ஸோ அப்ப நம்மளுக்குள்ள உரிமைகளை நம்ம பாதுகாக்கணும். 4வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், முஸ்லீம் இனத்தவர்கள் பிற இனத்தவரிடம் பகைமை கொள்ளக்கூடாது. அப்ப நம்ம இன்னும் அடுத்தவங்க கிட்ட என்ன பண்ணக்கூடாது, சண்டை போட கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா முக்கிய நோக்கமா கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா இந்த முஸ்லீம் லீக் கட்சி. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா முஸ்லீமுக்கு தனி தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்றாங்கன்னா வகுப்பு வாரி தொகுதி முறையை கொண்டு வரதுக்காக ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க. சரிங்களா? அந்த நம்ம சட்டத்தை தான் நம்ம பார்க்க போறோம். அடுத்து நம்ம மிண்டோ மார்லி சட்டம்லாம் நம்ம உள்ள பார்க்க போறோம். ஸோ பார்த்துக்கலாம். இந்த இந்திய கவுன்சில் சட்டத்தின்படி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தனி தொகுதி முறைக்காக அவங்க பரிசீலனை பண்றாங்க. அதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டத்தின் பெயர் மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம். அதுக்கு அடுத்தபடி 1906 INC மாநாட்டில் என்ன பண்றாங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜியை தலைவராக தேர்ந்தெடுத்து இந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா அது பாத்தீங்கன்னா வெறும் பேச்சளவிலே தான் இருந்துச்சுங்க. அது செயல்பாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா வரல. ஸோ 1906 முஸ்லீம் லீக் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1906 அக்டோபர் 1 அன்னைக்கு ஆகாகான்றவர் சிம்லாவில இருந்து 35 பிரதிநிதிகளை கூட்டுக்கிட்டு அப்போதைய வைஸ்ராயான மிண்டோ பிரபு சந்திக்கிறாரு. மிண்டோ பிரபு சந்திச்சுக்கு அப்புறம் இவர் தொடங்குறாரு ஒரு கட்சி, அதுதான் முஸ்லீம் லீக் கட்சி. 1906 டிசம்பர் 30 டாக்காவை மையமா வச்சு இந்த முஸ்லீம் லீக்காக தொடங்கப்பட்ட முதல் கட்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த முஸ்லீம் லீக் கட்சி எதை ஆதரிக்குது அப்படின்னா வங்க பிரிவினை ஆதரிக்குது. இந்த முஸ்லீம் லீக்குடைய நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்றவங்களோட பகைமை கொள்ளக்கூடாது, ஆங்கிலேய அரசுக்கு உண்மையாகவும் நன்றியோடும் செயல்படணும். அது மட்டும் இல்லாம நம்மளை பத்தி யாராவது தவறா சொன்னாங்கன்னா அது ஆங்கிலேய அரசுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்றது ஒரு நோக்கமா காணப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து நம்ம எதை பார்க்க போறோம்னா சூரத் பிளவு பார்க்க போறோம்.